இந்த மகாலய பக்ஷ காலத்தில் வீட்டிலேயே எளிய முறையில் 15 நாட்களும் தர்ப்பணம் கொடுப்பது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காலையில எழுந்ததும் இன்னைக்கு முன்னோர்களை நினைச்சு வழிபடணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அரிசி சாதம் சமைத்து அதில் எள்ளு கலந்து காப்பத்தட்டு அல்லது வாழை இலையில் பிண்டம் பிடிச்சு வைக்கணும். முக்கியமா கணவன், அப்பா போன்ற ஆண் மகன்கள் தான் இதை செய்யணும். வீட்டுல இருக்க எல்லா ஆண்களும் சேர்ந்து செஞ்சால் ரொம்பவே நல்லது. ஆண்கள் தர்பை புல்லை மோதிர விரலை கட்டி கொள்ளணும். சிலர் இலையிலேயே 3 தர்பை புல்லை போட்டுருவாங்க. பிறகு ஒரு தாம்பூலத்துல எள்ளு தண்ணீரை எடுத்து பக்கத்துல வச்சுக்கணும். ஆள்காட்டி விரல், பெருவிரல் இரண்டிற்கும் நடுவில் எல்லை வச்சுக்கிட்டு தர்ப்பணம் செய்யலாம். நம் முன்னோர்கள் பெயர்களை சொல்லிவிட்டு பெயர் தெரியாத முன்னோர்களுக்கு எங்களோட மூதாதையர்கள் அனைவருக்கும் சேர்த்து நான் இந்த தர்ப்பணத்தை செய்கிறேன்னு மனசுல வேண்டிக்கிட்டு தண்ணீர் கொடுக்கறதால நம்ம முன்னோர்களோட தாகம் எல்லாம் தீரும். எள்ளு கொடுக்கறதால அவர்களோட பசி ஆறும். தாம்பூலத்தில் எள் தர்ப்பணம் கொடுத்த நீரை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கால்படாத இடத்துல, மீண்டும் முளைக்காத இடத்துல இந்த தண்ணீரை ஊற்றணும். நீங்க சாதத்துல எள்ளு கலந்து பிண்டம் பிடிச்சு வச்சிருந்தா அதை காக்கைக்கு வைக்கணும். அதை நேரடியா நம்ம பித்ருக்களுக்கு போய் சேரும். எள் தானம். எள்ளுங்கிறத வடமொழியில் திலம்னு சொல்லுவாங்க. திலம் அப்படின்னா விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவானின் அம்சமாக தோன்றியது எள். திலம் என்று சொல்லப்படும் எல்லை தானமாக கொடுத்தாலே சகல பாவங்களும் நீங்கிடுங்கிறது நம்பிக்கையாய் இருந்து வருது. தானம் கொடுப்பது ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம். சில வகை தானங்கள் செய்யும் போது பல தலைமுறைகளுக்கு நன்மை கொடுக்குங்கிறது நம்ம இந்து மத நம்பிக்கையா இருக்கு. நம்முடைய முன்னோர்களால் தானம் என்றால் சுப காரியங்கள் செய்யும் போது கொடுக்கக்கூடிய தானங்கள், அசுப காரியங்கள் செய்யும் போது கொடுக்கக்கூடிய தானங்கள் என்று வரையறையோடு தானம் செய்யப்பட்டது. அமாவாசை நாளில் நீங்க எந்த பொருளை தானம் செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். பித்ருக்களுக்கு திதி கொடுக்கும் பொழுது அன்னதானம் செய்தால் தீராத வினையெல்லாம் தீருமா? பித்ருக்களின் முழு ஆசிர்வாதமும் கிடைக்குமா? தானியங்களை தானம் செய்வதால் லக்ஷ்மி மற்றும் அன்னை அன்னபூரணியோட ஆசிகள் கிடைக்குமா? அனைத்து விருப்பங்களும் நிறைவேறுங்கிறது ஐதீகமாக இருக்கு. ஒருவேளை உங்களால அன்னதானம் செய்ய முடியல அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டல்ல டோக்கன் வாங்கி பசியில் தவிக்கும் ஏழைகளுக்கு கொடுத்து உதவுங்க. உப்பை தானம் செய்வது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து நிற்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சாதத்தில் உப்பு சேர்த்து வடித்திருந்தால் உப்பு சேர்த்த அந்த சாதத்தை நம்முடைய வீட்டுக்கு பசைன்னு வரவங்களுக்கு கொடுத்து மகிழலாம். இதனால பூர்வ ஜென்மத்தில் ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களும் விலகும். அமாவாசை நாளில் உப்பு தானம் செய்வதால் பலன்கள் பன்மடங்காகும். இந்து தர்மத்தில் கோதானம் என்னும் பசுதானம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. பித்ரு சாப நிவர்த்தி வீட்டுல உள்ள எல்லா தோஷங்களையும் விலக்கி வைக்குமா? எந்த ஒரு சுப திதியிலும் பசுவை தானம் செய்வது 7 ஜென்மத்தில் செய்த பாவங்களும் நீங்குமா? அது மட்டும் இல்லாம பித்ருக்களோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்குமா? தாய்க்கு இணையாக இருக்கும் பசுவினை போற்று வணங்குபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளமா இருக்கும். வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்போருக்கு புதிய சுத்தமான ஆடைகளை தானம் செய்வதால் சிறந்த பலன் கிடைக்குமா? இதனால ஆயுள் விருத்தி, குழந்தைகள் சிறு வயதில் இறந்து போறது தடுக்கப்படும். கண்டாதி தோஷமும் விலகுமா? உங்களுடைய பணியில் இருந்து வரும் தடைகள் அனைத்தும் நீங்குமா? அமாவாசை நாளில் ஆடை தானம் செய்வதால் வாழ்வில் வேண்டிய எல்லா பலன்களும் உடனடியாக கிடைக்குமா? ஜோதிட சாஸ்திரப்படி நெய் தானம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. நோய் தொல்லையால் அவதிப்படுறவங்க வெண்கல கிண்ணத்தில் சுத்தமான நெய் தானம் செய்யணும். அப்படி செஞ்சுட்டு வந்தா சகல விதமான நோய்களும் நீங்குங்கிறது ஐதீகம். இது குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குமா? எந்த ஒரு தானத்தை நம்ம செய்யும் போது நம்முடைய மனதில் துளி அளவு கூட சஞ்சலம் இருக்கக்கூடாது. இந்த தானத்தை செய்யறது மூலமா நமக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும்னு உறுதியா நம்பிட்டு தான் தானம் செய்யணும். அதோட பலன் உங்களுக்கு இரட்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும். காகத்திற்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் நம்ம வீட்டுல உள்ள தாத்தா பாட்டிக்கும் வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கும் ஏன் நமக்கே கூட இருக்கலாம். சில பேரை பார்த்திருப்போம், காகத்திற்கு சாப்பாடு வைக்காம சாப்பிடவே மாட்டாங்க. சிலர் குறிப்பிட்ட தினங்கள்ல மட்டும் காகத்திற்கு சாப்பாடு வைப்பாங்க. சிலர் சனிக்கிழமை தோறும் கட்டாயமா காகத்திற்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடவே போவாங்க. சிலர் தினமும் காகத்திற்கு சாப்பாடு வைப்பாங்க. சிலர் பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைப்பாங்க. மகாலய தானம் மகத்தான தானம் என்பார்கள். இந்த நாளில் வஸ்திர தானம், அன்னதானம், குடை, காலணி, போர்வை ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் நம் இல்லத்தில் இல்லாமை நீங்கி செல்வ வளம் சேரும். மேலும் கோதானம் செய்வது, பசுக்களுக்கு உணவு வழங்க உதவுவது ஆகியன நம் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வாக மாறும். நம் முன்னோர்கள் நாம் செய்யும் தானங்களை பார்த்து நம் சந்ததியினர் நல்ல வழியில் வாழ்கிறார்கள் என்பதை கண்டு மகிழ்ந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள் என்பது நம்பிக்கை. எனவே மறக்காமல் இந்த மகாலய பக்ஷ காலத்தில் நம்மால் முடிந்தவரை தானங்களையும் தர்ப்பணங்களையும் செய்து முன்னோர்களை வழிபடுவோம்.
ஒவ்வொரு அமாவாசை என்றும் விரதம் இருந்து தர்ப்பணமும் மற்றும் அவர்கள் இறந்த தினத்தன்று திதி கொடுப்பதும் வழக்கம். அவ்வாறு முன்னோர்கள் அவர்கள் சந்ததிகளை தேடி வரும்போது தங்களது குடும்பத்தை சேர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் என அனைவரும் தங்களை நினைக்கிறார்களா, உணவும் எள்ளும் நீரும் வழங்குவார்களா என்ற ஏக்கத்தோடு வருவார்கள். அப்போது நாம் அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளையோ பழ வகைகளையோ தானம் செய்தால் அவர்களின் தாகமும் பசியும் தீர்ந்து மகிழ்வுடன் திரும்பிச் செல்வார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. நம்மோடு வாழ்ந்து மறைந்துவிட்ட நமது முன்னோர்களான பித்ருக்கள் அனைவருமே நாமும் நம்முடைய சந்ததிகளும் நலமுடன் வாழ வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். எனவேதான் அவர்கள் உயிரோடு இருந்தபோது அவர்களை முறையாக பேணி காத்து அவர்களின் பசியை போக்க வேண்டும். அப்படி செய்யலைன்னா கூட அவர்கள் இறந்த பிறகாவது அவர்களின் பசியை போக்கி அவர்களின் ஆன்மாவை சாந்தப்படுத்த வேண்டும். இதுதான் பிதுர்கடன் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்கள் நம்மை சபித்து விடுவார்கள் என்பதும், அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பது இந்துக்களின் ஐதீகமாக கூறப்படுது. அமாவாசை திதி என்று நாம் முறையாக பித்ருக்களை வழிபட்டு அவர்களின் பசியை போக்க வேண்டும். இல்லாவிட்டால் நமது பித்ருக்கள் மிகுந்த வருத்தத்துடன் பிதுர்லோகம் சென்று விடுவார்கள். இதனால் நமக்கு தோஷங்கள் ஏற்பட்டு நல்ல காரியங்கள் நடைபெறுவதில் தடைகள் ஏற்படும். நாம் முறையாக பித்ருகடன் செய்து அவர்களின் பசியை போக்கி அவர்களை சாந்தப்படுத்துவதன் மூலம் நம்முடைய பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்ளலாம். அமாவாசை நாளில் நவ கிரகங்களும் வலுவடைகின்றன. நம்முடைய உடம்பும் மனமும் உற்சாகமடைய மந்திர ஜபம் செய்யலாம். உணவு தானம் செய்ய முன்னோர்களின் ஆசை கிடைக்கும். சந்ததிகள் விருத்தியடையும். ஜாதக தோஷம் இருந்தாலும் நீங்கும். ஏழைகளுக்கு உணவு தானம் கொடுக்க நல்ல பலன்கள் கிடைக்கும். சிரமப்படுபவர்களுக்கு உதவிகள் செய்யலாம். எந்த கெடுதலும் நடைபெறாது. காகத்திற்கு உணவு வழங்கலாம். அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. மாதந்தோறும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாதவர்கள் இந்த புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசையில் விரதம் இருந்தால் 12 மாதங்களும் விரதம் இருந்ததற்கு சமம்னு ஜோதிடர்கள் கூறுவாங்க. நம்ம வாழ்க்கையில வர இன்ப துன்பங்கள் எல்லாமே நம்முடைய முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்பதான் கிடைக்கும். அதுல பிதுர்காரியமும் ஒன்று. அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் பக்தி ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும். அது தவறின் பிதுர்களின் கோபத்திற்கு ஆளாவோம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்திலும் கூறப்பட்டிருக்கு. இந்த 15 திதி நாட்களில் நம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்காக தர்ப்பணம் என்ற நீத்தார் கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து சாதமிட்டு அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவரை பராமரித்த பாவனையில் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தின் நோக்கமாக பார்க்கப்படுது. நதிக்கரையிலோ கடற்கரையிலோ முன்னோரை நினைத்து சிறிது எள்ளும் தண்ணீரும் தர்ப்பணம் செய்தாலே அவர்களது தாகமும் பசியும் அடங்கிவிடும் அப்படின்னு புராணங்களில் கூறப்பட்டிருக்கு. அவர்கள் மனம் குளிர அன்னதானம், வஸ்திரதானம், பழ வகைகள் தானம் போன்றவற்றை செய்தால் நன்மை பயக்கும். அப்படி இல்லைனா சூரிய பகவானை வணங்கி கிழக்கு பக்கம் நின்று வலது கையில் எள் எடுத்து பின்பு தூய பாத்திரத்தில் தூய நீரை எடுத்து சூரியனை பார்த்து இறந்த முன்னோர்களை நினைத்து பெயர்களை கூறி எள் மீது நீர் விட்டு கீழே உள்ள பாத்திரத்தில் விட வேண்டும். அதற்கு பிறகு அந்த நீரை கடல், ஆறு, ஏரி, குளம் பகுதிகளில் விடலாம். இந்த வருடம் மகாலயபக்ஷ அமாவாசை அக்டோபர் 14ஆம் தேதி வருது. முன்னோர்களையும் உற்றார் உறவினர்கள், தெரிந்தவர்கள் என அனைத்து காருண்ய பித்ருக்களையும் நினைத்து வழிபாடு செய்யுங்கள். இயன்ற அளவு தானங்கள் செய்து முன்னோரது ஆசியை பெறுங்கள். அறைக்குள் விளக்காக இருக்கும் முன்னோர்களை திருப்திப்படுத்த வழிபட வேண்டிய நாள் புரட்டாசி மாதம் வரும் அமாவாசை, மகாலய அமாவாசை நாள். மறைந்தவர்களுக்கு மகாலய அமாவாசை என்று சொல்வது வழக்கம். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட நீங்கள் முன்னோர்களை வழிபட வேண்டிய நாள் இந்த மகாலய அமாவாசை. திதி கொடுத்தால் விதி மாறும் என்பது முன்னோர் வாக்கு. தடை கற்களை படிக்கற்களாக மாற்றுவது இந்த முன்னோர் வழிபாடுதான். புரட்டாசி அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய உகந்த புண்ணிய ஸ்தலங்கள் கங்கை நதிக்கரை, ராமேஸ்வரம், பம்பை நதிக்கரை மற்றும் பல இடங்கள். முடியாதவர்கள் உள்ளூரில் உள்ள இடங்களிலும் மூத்தோர் கடமைகளை முடிக்கலாம். அவரவர் வசதிக்கேற்ப ஏழைகளுக்கு முடிந்த உதவியை செய்வது மிகவும் நல்லதாகும். மற்றவை உங்க வீட்டு வழக்கப்படி நீங்க செஞ்சுக்கலாம். அமாவாசை நாளில் வசுருத்ர ஆதித்யர்கள் எனப்படும் 3 தலைமுறை பித்ருக்களின் பெயரை சொல்லி வார்க்கும் எள்ளும் தண்ணீரும் நம் சந்ததிக்கு புண்ணியத்தை தேடித்தரும். அமாவாசை என்று சர்வ கோடி லோகங்களில் உள்ள மகரிஷிகள் உட்பட அனைத்து தேவதைகளும் ஜீவன்களும் பூலோகத்திற்கு வந்து தனது வாரிசுகளின் வீட்டு வாசலிலும் புண்ணிய நதிக்கரைகளிலும் கடலோரங்களிலும் தங்குவார்கள். வீட்டு வாசலில் வந்து நிற்கும் பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் மிகுதியாக இருக்கும். அவர்களுக்கு எள் கலந்த தண்ணீரை தர்ப்பணமாக தர வேண்டும்.
வலது கை ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலுள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக தர்ப்பணங்கள் அளிக்கப்படுகின்றன. இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பிச் சென்று எத்தனையோ கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும். அமாவாசையன்று கீழிருந்து மேல் செல்வதே பித்ருலோக அந்தர ஆகர்ஷண சக்தியின் தெய்வீக தன்மையாகும். பித்ரு தோஷத்தை பித்ருக்கள் கோபம், பித்ருக்கள் சாபம் என இரண்டாக வகைப்படுத்தலாம். பித்ருக்கள் கோபம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். பித்ரு கோபம் என்பது பித்ருக்களுக்கு தனது சந்ததியினர் மேல் உருவாகும் மன வருத்தம். முன்னோர்கள் உயிருடன் வாழும் காலத்தில் அவர்களை சரியாக கவனிக்காமல் நிராதரவாக விட்டது, உடைமைகளை கைப்பற்றியது போன்ற மனம் வருந்தும் செயல்களை செய்த குற்றம் அல்லது மறைந்த பிறகு அவர்களுடைய ஆத்ம சாந்திக்கான வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்காமல் போவதால் ஏற்படும் மன வருத்தம் போன்றவை தோஷமாகி ஜாதகத்தில் பிரதிபலிக்கும். எந்த தோஷமும் ஜாதகரை விட ஜாதகரின் வாரிசுகளையே அதிகம் பாதிக்கும். ஜாதகரின் முன்னோர்கள் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் விளைவுகளை அனுபவிக்க ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ராகு கேது நிற்கும் போது ஒரு ஜனனம் நிகழ்கிறது. ஜனன ஜாதகத்தில் லக்னத்திற்கு 1, 5, 7, 9 முதலான இடங்களில் ராகு அல்லது கேது இருந்தால் பிதுர் தோஷம் இருப்பதை உறுதி செய்யும் கிரக அமைப்பாகும். அப்படிப்பட்ட பித்ருக்களின் கோபத்தை எளிய அமாவாசை வழிபாடு எல் தர்ப்பணத்தின் மூலம் சரி செய்ய முடியும். அடுத்து இரண்டாவதா பித்ருக்களின் சாபம். பித்ரு சாபம் என்பது மறைந்த முன்னோர்கள் தன் தலைமுறையினருக்கு இடும் சாபம். இந்த சாபம் தலைமுறையாக தொடரும். பித்ரு சாபம் ஏற்பட காரணம் முன்னோர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கும் ஒரு செயலை செய்வதாக சத்தியம் செய்துவிட்டு செய்யாமல் இருப்பது போன்ற காரணத்தினால் ஏற்படுவது. உதாரணமாக, ஒரு சொத்து பிரிக்கும் போது அண்ணன் உயிருடன் இல்லாத காரணத்தால் தம்பி அண்ணனின் பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்காமல் தானே பயன்படுத்துவது அல்லது தனது குழந்தைகளின் நலனுக்காக பயன்படுத்துவது போன்ற நம்பிக்கை துரோகம் மிகுந்த செயல்களால் ஏற்படும் சாபமாகும். ஒருவரை சொத்துக்காக பணத்திற்காக கொலை செய்வது அல்லது மனவேதனை அடைந்து இறக்கச் செய்வது போன்ற காரணங்களால் பித்ரு சாபம் ஏற்படும். இந்த பித்ருக்களின் சாபம் தலைமுறையாக தொடரும். இதை மிகச் சுருக்கமாக சொன்னால், தர்ம கர்மாதிபதி யோகத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள், அதாவது வாழ்ந்து கெட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த முன்னோர் சாபம் நிச்சயமாக இருக்கும். அதிகமான புண்ணிய பலத்தால் பித்ருதோஷத்தை ஒருவர் தன் வாழ்நாளில் அனுபவிக்காமல் போனால் அந்த பித்ருதோஷத்தை அவரது வம்சத்தினர் அனுபவிக்க நேரிடும். ஒருவர் தன் தலைமுறையினருக்கு எந்த ஒரு சொத்தும் பணமும் சேர்த்து வைக்காவிட்டாலும் பித்ரு கர்மாக்கள் செய்யாததால் ஏற்படும் பித்ருதோஷத்தை சொத்தாக வைத்துவிட்டு செல்லக்கூடாது. மேலும் சிரார்த்தம், தர்ப்பணம் போன்ற பித்ரு கர்மாக்களை ஒரு குடும்பத்து வாரிசுகள் ஒன்றாக செய்ய வேண்டுமா அல்லது தனித்தனியாக செய்ய வேண்டுமா என்ற குழப்பம் பலரிடம் உள்ளது. முடிந்தவரை கூட்டாக செய்ய வேண்டும். இயலாத நிலையில் தனித்தனியாக செய்ய வேண்டும். சகோதரர் தான் தர்ப்பணம் செய்து விட்டாரே, நாம் ஏன் தர்ப்பணம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தவறாக எண்ணி செய்ய வேண்டிய ஸ்ரார்த்தம், தர்ப்பணம் போன்றவற்றை செய்யாமல் இருந்தால் நஷ்டம் அவருக்குத்தானே தவிர பித்ருக்களுக்கு இல்லை. பித்ருக்கள் பூஜையை முறையாக செய்யாத குடும்பத்தில் குழப்பம், சண்டை, வியாதி, வம்சவிருத்தியின்மை போன்றவை ஏற்படும். முன்னோர்களுக்கு அமாவாசை என்று ஸ்ரார்த்தம், தர்ப்பணம் போன்றவற்றை செய்பவர்களுக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், கடன் நிவர்த்தி, வம்சவிருத்தி, பித்ரு கோப சாப நிவர்த்தி முதலான பலன்கள் கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் துர்மரணம் மூலமாக இறப்பு நிகழ்வதும் பித்ருக்கள் சாபமே காரணம். இதுபோல் துர்மரணம், பித்ருக்களின் சாபத்திற்கு பிரசன்னத்தின் மூலம் எத்தகைய சாபம் என்பதை தெரிந்து அதற்குரிய வகையிலான ஹோமங்கள், திலஹோமம் செய்வது மற்றும் பிண்ட ஸ்ரார்த்தம் செய்வதால் பித்ரு சாபத்திற்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பித்ரு தோஷம் நீங்க ஒரு முறை சென்று பரிகாரம் செய்தால் மட்டும் நீங்காது. தொடர்ச்சியாக அமாவாசை, இறந்த திதி, மகாலயம் மற்றும் பித்ரு தினமான மக நட்சத்திரம் போன்ற தினங்களில் தர்ப்பணம், ஸ்ரார்த்தம் ஆகியவற்றை செய்தால்தான் பித்ரு தோஷம் முழுமையாக நீங்கும். ஆக பித்ரு கோபம் சாபத்தை பித்ருக்கள் பூஜை, திலதர்ப்பணம், திலஹோமம், அமாவாசை வழிபாட்டின் மூலமாகவே சரி செய்ய முடியும். இதில் அமாவாசை வழிபாடு என்பது எளிமையானது மற்றும் அளவு கடந்த நற்பலன்களை அள்ளித்தருவது. ஏனென்றால் அமாவாசை நாளில்தான் மாதுர்காரகனாகிய சந்திரனும் பிதுர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணைகிறார்கள். சந்திரன் என்றால் தாய் மற்றும் தாய் வழி உறவினர்கள், சூரியன் என்றால் தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்கள். சூரியனும் சந்திரனும் இணையும் அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்கள் தமது சந்ததியினர் வாழ்வில் முன்னேற தடைகள் அகல,
பலவித தோஷங்கள் நிவர்த்தி பெற இந்த உலகிற்கு எந்த ரூபத்திலாவது வந்து அருள் புரிவார்கள். மறைந்த முன்னோர்களும் பெற்றோர்களும் இறைவனடி சேர்ந்திருந்தாலும் அவர்கள் அனைவரின் ஆன்மாக்களும் தன் குடும்பத்தாரை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். அமாவாசையன்று சூரிய உதயத்திற்கு முன்பாக கடற்கரை, மகாநதிகள், ஆறு, குளம், கிணற்றிலோ பித்ருக்களுக்கு ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். பித்ருக்களுக்கு பூஜை செய்து அந்தணர்களுக்கு தானம் தரும் பொருட்களில் பூசணிக்காய், வாழைக்காய் போன்ற காய்கறிகள் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு வீட்டில் இருக்கும் நமது முன்னோர் படங்களுக்கு துளசி மாலை அணிவித்து முன்னோர்களுக்கு பிடித்த உணவை படைத்து வணங்கி அதை காக்கைக்கு வைத்த பிறகு சாப்பிட வேண்டும். அமாவாசை போன்ற புண்ணிய நாட்களில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, பச்சரிசி, வெல்லம், எள்ளு இவற்றை கலந்து கொடுக்க வேண்டும். இப்படி செய்து வந்தால் பித்ரு தோஷத்தின் தாக்கம் குறையும். அதேபோல் அவர்களின் நினைவு நாளன்று முறைப்படி தர்ப்பணம் முதலியவற்றை செய்து அன்னதானம் செய்ய வேண்டும். முன்னோர்களின் ஆசை இருந்தால் நமது தலைமுறையே செழிக்கும். இந்த நாளில் தானம் செய்வது முன்னோர்களை மகிழ்விக்க மிகவும் உதவிகரமாக இருக்கும். நாம் இந்த உலகிற்கு வர மிக முக்கிய காரணமாக இருந்த நம் முன்னோர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நமது வாழ்நாளில் அவசியம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள். இந்த கடமையில் தவறினால் முன்னோர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதியன்று நமது பித்ருக்களை, அதாவது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வோம். அது தவிர அவர்கள் மறைந்த மாதத்தில் மறைந்த திதியில் ஸ்ரார்த்தம் செய்வோம். முற்பிறவியில் நாம் செய்த கர்ம வினைகளின் பயனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நியதி. பகுத்தறிவு இல்லாத ஜீவன்கள் தமது துயரங்களை சுமந்து அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆனால் பகுத்தறிவை பெற்றுள்ள மனிதன் வழிபாட்டின் மூலம் துயரங்களை, வேதனையை குறைத்து மனோ வலிமையை அதிகரிக்க முடியும். ஒரு பிறவியில் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப இந்த பிறவியில் ஒருவரது வாழ்க்கை அமைகிறது என்றால் இந்த பிறவியில் துன்பங்கள் நீங்க எத்தகைய வழிபாட்டினை முறைப்படுத்த வேண்டும் என்பது பலரின் ஆவலாகவும் உள்ளது. மனித வாழ்வில் விதி தந்த பலனால் எவ்வழியில் சென்றால் வாழ்க்கை வளமானதாக அமையும் என்பதற்கு ஜோதிடம் கூறும் எளிய பரிகார வழிபாட்டு முறை திதி, நட்சத்திர வழிபாடு. அந்த வகையில் அமாவாசை, பௌர்ணமி திதியிலும் சில குறிப்பிட்ட நட்சத்திர நாளில் செய்யும் பூஜை வழிபாடு பல மடங்கு பலன்களை அள்ளித்தரும். அமாவாசை திதி பித்ருக்கள் வழிபாட்டிற்கு சிறப்பான நாள். அடுத்ததா யாருக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்மில் பலருக்கும் பல சந்தேகங்கள் இருந்திருக்கும். மறைந்த தகப்பனார், தாத்தா, கொள்ளு தாத்தா, அம்மா, பாட்டி, கொள்ளு பாட்டி, அம்மாவின் கோத்திரம் அவர்களின் பரம்பரை, அப்பாவின் கோத்திரம் அவர்களின் பரம்பரை என்று 12 பேர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். மேலும் யாருமில்லாத ஆதரவற்று இறந்தவர்களுக்கும் தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமாக சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கு.